லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் தமிழா கோபோர்ட் பை கேஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ் மற்றும் தங்கமயில் ஜுவல்லரியின் மின்மினி டைமண்ட்ஸ். பொதுவாக உலக வாழ்வு ஆணும் பெண்ணுமாய் நிரம்பியது சமமாக. ஆனால் ஒரு இடத்துல பெண் எந்த இடத்துல கூடுதல் பொறுப்பு அல்லது சுமை அல்லது தியாகங்கிற இடத்துக்கு வந்துடுறான்னா, திருமணங்கிற வாழ்வு நிகழும் பொழுது பெண் வேறொரு ரோல் எடுத்துடுறான், ஆண் வேற ரோல் எடுத்துடுறான். அது வரையுமே ஆணுக்கும் பெண்ணும் சமமாக இருந்ததில்லை. ஆனால் சமீப காலங்களில் திருமணம் வரைக்கும் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஒரே வகையான கல்வி முறை, ஒரே வகையான வாழ்க்கை முறை, ஒரே வகையான சுதந்திரம் எல்லாம் இருக்குது. ஆனால் திருமணம் என்ற இடம் வரும் பொழுது பெண் என்ன ஆகிறா அப்படின்னா, குடும்பத்தின் பொறுப்பு பெண்ணின் மேல் தான் அதிகமாக சுமத்தப்படுது. ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கணும்னா, திருமணத்திற்கு பிறகு ஆணின் நண்பர்கள் எல்லாம் நண்பர்களாகவே தொடர்றாங்க. ஆனால் பெண்ணின் நண்பர்கள் யாரும் நண்பர்களாக தொடர்வதில்லை. பெண்ணுக்கு புதிய நண்பர்கள், புதிய குடும்பம், புதிய பொறுப்பு அப்படின்னு. அப்புறம் குழந்தை பேருனால யார் வேலையை விடணும் அப்படின்னா, கணவர் வேலையை விடவே மாட்டார், மனைவி வேலையை விடணும். புள்ள வளர்கிற வரைக்கும் மனைவி வேலைக்கு போக வேண்டாம். புள்ள வளர்ந்ததுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொறுப்பு, பிள்ளையை பார்த்துக்கிற பொறுப்புன்னு இருந்தால் கணவர் அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டார், மனைவிக்கு தான் அந்த கூடுதல் பொறுப்பு. இப்படி மனைவி தன்னுடைய விருப்பம், ஒரு பெண் தன்னுடைய விருப்பம், தன்னுடைய கனவு, தன்னுடைய எதிர்பார்ப்பு, தன்னுடைய லட்சியம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளிக்கிட்டே வர்றான். ஆனால் இன்றைய சூழலில் ஒரு பெண்கள் படித்தவர்கள் ஒரு செக்டார் ஒன்று என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உனக்கு எப்படி கனவு இருந்துச்சோ, உனக்கு எப்படி லட்சியம் இருந்துச்சோ அந்த லட்சியம் எனக்கு இருக்குது. உன்னை போலவே நானும் படித்தேன், நானும் அதை வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணணும். அதனால என்னுடைய கனவு ரொம்ப முக்கியம். புள்ள பெறதை 5 வருஷம் கழித்து பெற்றுக்கலாம். புள்ள பெற்றதுக்கப்புறம் நீ லீவ் போட்டு நீ ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடு, நான் வேலைக்கு போகிறேன். எனக்கு ஆன்சைட் ஒர்க் இருக்குன்னா நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், நீ இருந்து பிள்ளையை பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்கிற ஒரு புதிய சிந்தனை, ஒரு சரியான சிந்தனையும் கூட அப்படிங்கிறது வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பேச நினச்சது என்ன அப்படின்னா, தன் குடும்பம் தான் முக்கியம், தன்னுடைய எதிர்பார்ப்போ, தன்னுடைய லட்சியமோ, தன்னுடைய கனவோ முக்கியம் இல்லைன்னு அதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளின பெண்கள் ஒருபுறமும் இல்லை. குடும்ப வாழ்வு என்பது வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு. அதற்காக நான் என்னுடைய லட்சியத்தெல்லாம் விலக்கிக்க வேண்டியது இல்லை. அதில் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னா ஆண் விட்டு கொடுக்கட்டும். நான் என்னுடைய கனவை, என்னுடைய ட்ரீமை பர்சியூ பண்ணுறது முக்கியம் அப்படின்னு சொல்கிற பெண்கள் ஒருபுறமும் இருக்குது. திருக்குறள் எல்லாமும் சரி, தமிழர்களின் வேதம் சொல்லப்பட்ட திருக்குறள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நமக்கு இடிக்கும். எங்கே இடிக்கும்னா, வாழ்க்கை துணை நலம்னு பேச வரும்போது வள்ளுவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பெற்றார் பெரின் பெருவர் வெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகம்பார். ஒரு பெண்ணுக்கு எது பெருஞ்சிறப்பு அப்படின்னா, அவளை மேலுலகமெல்லாம் எப்போ கொண்டாடும் அப்படின்னா, தன்னுடைய கணவனுக்கு தொண்டு செஞ்சால் அந்த பொண்ணை கொண்டாடும்பார். அந்த இடத்துல லேசாக திருக்குறள் விலக வேண்டியது. ஒருவேளை அது வள்ளுவர் காலத்துக்கு சரியாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். முதல்ல நான் இந்த உலகத்தில் போற்றப்படுறேன், இந்த உலகத்தில் நல்ல பேர் வாங்குகிறேன், அப்புறம் இல்லாத உலகத்தில் வாங்குறேன்னா வாங்கலாங்களா, அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ இதை பேச வேண்டிய, உரையாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்னு தான் நம்புகிறோம். நீங்கள் குடும்பத்திற்காக நம்முடைய ஆசை லட்சியமெல்லாம் பின்னுக்கு தள்ளலான்னு சொல்கிறீங்கல்ல, எந்த வகையில் அது சிறப்புன்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காக நம்மளோட சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைங்களா சார்? ஓகே, என்ன படிச்சீங்க நீங்கள்? எம்ஏ பிஎட். வீட்டுக்காரர் என்ன படித்தார்? அவர் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. என்ன படிச்சுட்டு வேலை பார்க்குறாரு? டிப்ளமா இன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கோம். ஓகே, அவர் தியாகம் பண்ணாரா? அவரும் ஃபேமிலிக்காக தியாகம் பண்ணுறாரு. எப்படி லேட்டாக வேலை பார்த்தா, லேட்டாக வீட்டுக்கு வந்தா? அவர் மேரேஜே லேட்டாக தான் பண்ணார். ஓகே, எந்த வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், கனவுகளை குறைச்சிக்கிறதுனால நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சீங்கன்னு நினைக்கிறீங்க? சார், நான் வந்து படிச்சிருக்கிறது எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சிருக்கேன் சார். நான் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேரேஜ் ஆகிடுச்சு. இமீடியட்டாக குழந்தையும் பிறந்துருச்சு. ஒர்க் போயிட்டு இருந்ததுனால என் குழந்தை நடக்கிறதும் சரி, இல்லை தவழ்கிறதும் சரி, எதையுமே என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அந்த டேஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி அவனுக்கு 7 வயசு ஆகிடுச்சு. ஐ ஹாவ் அ செகண்ட் பேபி நவ். இப்போ அவள் குழந்தையா இருக்கிறா, அவள் தவழ்கிறா, அவள் போராடுறத பார்க்கும்போது என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ நம்மளால் நம்ம குழந்தையோடைய இதெல்லாம் ஒரு சில அழகான விஷயங்கள், அழகான மொமெண்ட்ஸ், அந்த மொமெண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு என் பையன் விஷயத்தில். ஸோ நான் வந்து ஓகே, இவகிட்ட நம்ம அதை பார்த்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம் அப்படின்றதுனால நான் வீட்டில் இருக்கேன். நான் மட்டும் இல்லை,
என் ஹஸ்பண்டும் அவர் வந்து படித்தது என்னவோ இன்ஜினியரிங், பட் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ப்ரொஃபஷன், அவரோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் போயிருந்திருக்கலாம். பட் அவர் வந்து இப்போது எங்களுக்காக அவர் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் சைடும் அவர் வந்து பண்ணுறது தியாகம் தான். என் சைடில் நானும் ஒர்க் போகாமல், ஓகே குழந்தைங்க முக்கியம், வீடு முக்கியம் அப்படின்றதுனால நான் வீட்டில் இருக்கேன். ஸோ இல்லை, வேலைக்கு போகிறதா முக்கியம் எதனால் நினைக்கிறீங்க? நான் தொடர்பு தான் சரி. இப்போ ஒன்று சொல்கிறாங்களே, நான் எம்பிஏ செட்டாக படிச்சிருக்கேன், ஆனால் நான் ஃபுல்லாக வளர்றதை பார்க்கணும்னு நினச்சேன், அதனால வேலைக்கு போகாமல் நான் இருந்தேன் அப்படின்னு. நான் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வந்து டீம் லீடாக ஒர்க் பண்ணுறேன். என்னோட கனவு என்னென்னா, இதை விட ஹையர் பொசிஷனுக்கு போய் ஏழை எளிய பெண்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட கனவு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, என்னால் மேனேஜ் பண்ண முடியும் சார். என் ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து நான் ஈக்குவலாக கொண்டு போவேன். ஒன்று வந்து என்னென்னா, நானும் இவங்கள மாதிரி தான் சார். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சிட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். இவங்க 2 பேருக்கும் சமைச்சு வச்சுட்டு நானும் வேலைக்கு போயிட்டு தம்பி வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் நானும் செய்வேன். இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ் யூஷுவல், இவங்க கொஞ்சமாக ரெஸ்ட் எடுப்பாங்க. எனக்கு அந்த டைமும் கிடைக்காது. ஆனால் அதுக்காக நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணதில்லை. நான் கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பேன், ஆனால் எனக்கு மன திருப்தி கிடைக்குது. ஆனால் இந்த கனவுனால எனக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னா, 4 செவத்துக்குள்ளே நான் இல்லாமல் வெளியில் போயிட்டு வரேன். எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்குது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்குது. எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை என்னோட பையனுக்கோ என்னோட கணவருக்கோ நான் செய்யும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொன்று வந்து லேர்னிங். நான் வந்து வீடு சம்மந்தப்பட்ட வேலையோ இல்லை என்னோட பையன் சம்மந்தப்பட்ட வேலையோ நானாக போய் செய்கிறேன். கணவரை டிபெண்ட் பண்ணி நான் இல்லை. நான் செய்கிற போது புது புது மனிதர்களை சந்திக்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷனை நான் டேக்கிள் பண்ணுறேன். இதை நான் பார்க்குறப்ப என்னோட பையனுக்கும் நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். என் பையன் நான் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறான். ஸோ என் கணவர் என்னை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படிங்கிறதையும் இவர் பார்க்குறாரு. ஸோ இவர் வந்து நாளைக்கு வளர்ந்து இவருக்கு ஒரு பொண்ணு வரும்போது அந்த பொண்ணோட கனவை இவர் மதித்து இவரும் அந்த பொண்ணும் சேர்ந்து லைஃப்பை அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் எந்த பிரச்சனையுமே வராது சார். மேலே கொடுங்க சார். நான் எனக்கான பாதையை நானே அமைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தியாகம் செய்கிறோம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா மாமா என்ன சொல்லுவாங்க, அத்தை என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு அவங்கள நான் எதிர்பார்த்து அவங்கள பார்த்து நான் செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கான பாதையும் வழியும் நான் அமைச்சேன் அப்படின்னா, நான் எனக்கா என்ன நான் உருவாக்கிக்க முடியும். எனக்கு அடையாளம் நான் யார்கிட்ட தேட முடியும்னா என்கிட்ட தான் தேட முடியும். குடும்பத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணுறோமோ பண்ணலையோ, அவங்க நமக்கு பண்ணுறாங்களோ பண்ணலையோ, நான் குடும்பத்தை பார்க்க தான் போகிறேன். ஆனால் அவங்களுக்கு தியாகம் செஞ்சு தான் நான் அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சார், நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணோம். ஆனால் லவ் மேரேஜ்னா விரும்பி தான் கல்யாணம் பண்ணுறது இல்லை, ரொம்ப அதாவது அதிகமான விருப்பத்தோடு கடும் காதல்ல ஆமாம் பண்ணேன். ஆனால் வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய மாற்றம் தெரிஞ்சது. அதாவது நான் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் வந்து சைவம் தான் சாப்பிடுவார், அது எனக்கும் தெரியும். ஆனால் நான் வந்து வீட்டில் வந்து சமைக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. அவர் வந்து முகம் சுளிப்பார், ஒரு மாதிரி பண்ணுவார். அது எதுக்கு அவரை நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விட்டு கொடுத்து போனேன். ஆனால் அதை வந்து அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சில பேர் முன்னாடி வந்து என்னை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டாக பேசுவார். மட்டம் தட்டி ஒரு மாதிரி கேவலமாக பேசுவார். என்னைய இது ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றீங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அநியாயம் அப்படிலாம் பேசுவார். நான் அதெல்லாம் ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டேன். ஆனால் நாளடைவில் வந்து அவர் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு அவர்கிட்ட. அதாவது அவருடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் நான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது, வெளியில் வாசலில் உட்காரக்கூடாது, இப்படிலாம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் எனக்கு போட்டார். ஆனால் அதெல்லாம் நான் தாண்டி வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது நான் வந்து 20 வயசில் கல்யாணம் ஆச்சு. எனக்கு அப்போ மெச்சூரிட்டி இல்லை. அதனால் அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன். அவர் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி. அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா போக மாட்டேன், யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னா பேச மாட்டேன். இப்படி தான் நான் இருந்தேன். நான் எதுக்காக நான் அப்படி வாழணும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு 2 பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், நம்ம இப்படி வாழக்கூடாது, நமக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும், ஒரு சுயமரியாதை வேணும், நம்மளும் ஏன் நம்ம அவங்களுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்பாட்ட வந்து சொன்னேன், நான் வந்து ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா, வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு நான் சொன்னேன். அவங்களும் வந்து சரிம்மா ட்ரை பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இப்போ நான் ஒர்க் பண்ணுறேங்க சார். சிவாசியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இதை நான் சொல்கிறத பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். 35 வயசில் எனக்கு வேலை கிடச்சிச்சு. நான் அதை வந்து ரொம்ப தைரியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எமோஷனில் எனக்கு அப்படி இருக்குது. ஆனால் தைரியமாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப அடங்கி ஒடுங்கி வெளியே வர விடாமல் என்னை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ 4 பேரோட என்னால் பேச முடியுது, சகஜமாக பழக முடியுது, என் பிள்ளைகளுக்கு வந்து நான் நல்லது கெட்டது சொல்ல முடியுது. அப்போ என்னால்
அந்த டயத்தில் என்னால் சொல்லக்கூட முடியல, எதையுமே என்னால் சொல்ல முடியாது. என் பிள்ளைகளை கூட அவருடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பார். ஆனால் இன்றைக்கி நான் வந்து நல்லா வெளியே வந்துட்டேன் சார். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இது சரிதானே? இது நம்ம ஒன்று நினச்சிட்டே இருப்போம்ல, எப்போவுமே நடக்கும்ல வீட்டில், இல்லையா? அது எந்த வகையில் வந்து தியாகமாக இருக்க முடியும்? அப்படி கிடையாது. ஒரு குடும்பம்னா தியாகன்றது வேற, அவங்களோட கடமைன்றது வேற. தியாகன்னும் போது நம்மளை யாருன்னா ஒருத்தர் இப்போ திருமணத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த கட்டுப்பாடுலாம் வருது. அதை மீறி நம்ம வந்து எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் இல்லைங்களா? அதிலிருந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம பசங்களை, நம்ம குடும்பத்தை, நம்மளை சார்ந்தவங்களை முன்னேற்றி நாமும் அதிலிருந்து முன்னேறது தான் சாக்ரிஃபைஸ். அதை தான் நம்ம வந்து எந்த ஒரு ஆணுக்கும் கட்டுப்படாமல் அடங்காபிடாரின்ற பேர் தான் சமுதாயத்தில் பெண்களுக்கு கொடுக்குற பட்ட பெயர். அதெல்லாம் மீறி கணவனோ மனைவியோ அது அப்பாற்பட்ட விஷயம். கணவன் சொல்கிறாருன்னா அது நமக்கு சரியானதாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். சரியா இல்லாத விஷயத்த வந்து நம்ம அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி அதிலிருந்து நம்ம வந்து பகையை சம்பாதிச்சு அதிலிருந்து வெளியே போகிறத விட, ஓகே இந்த மனுஷன் கூட நம்ம வாழ்க்கப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைங்களை வந்து உருவாக்கணும், அதுக்காக இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நாம் என்ன டிசைட் பண்ணணும் என்றதை நாம் தான் முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்துட்டு அதன் பிறகு தான் நம்ம பசங்களை வந்து அந்த நல்ல பாதையில் கொண்டுன்னு போகிறதும் நாம் உயர்த்திக்கிறதும் அதுதான் வந்து குடும்பத்தில் சாக்ரிஃபைஸ். அதை நம்ம வந்து ஃபைட் பண்ணி அவங்க கூட ஆர்கியூ பண்ணி அதிலேருந்து வெளியே போனால் அந்த குடும்பம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா சமுதாயத்தில் வந்து குடும்பமாகவே இருக்காதுங்க. அந்த குடும்பத்தை வந்து ஒழுங்குபடுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு போகணுன்னா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நாமே டிசைட் பண்ணி முன்னேறும் போது தாங்க ஒரு குடும்பம் வந்து நாமே டிசைட் பண்ணுறங்கிற சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கும் டிசைட் பண்ணுறது. ஆமாம், வேற ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது. விட்டு கொடுக்குறத டிசைட் பண்ணணும். ஆமாம், ஓகே, நம்ம விட்டு கொடுக்குறோம். நாம தான் டிசைட் பண்ணணும். நாம எப்படி இருக்க போகிறோம், நம்ம ஃபேமிலி நம்ம எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோன்றது நாம தான் டிசைட் பண்ணோம். அம்மா நாங்கள் வந்து நிறைய வந்து குடும்பத்தில் விட்டு கொடுத்து தாம்மா நாங்கள் போகிறோம். அதாவது எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்முடைய வீட்டில் உள்ளவங்க வந்து புரிஞ்சுக்கலைன்னா அப்போ மற்றவங்க எப்படி நம்மளை புரிஞ்சுக்குவாங்க? நாம் வந்து சொற்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு முடிவு பண்ணுறது கிடையாது குடும்பம். குடும்பத்தில் வந்து ஆண் வந்து எப்பவுமே நம்ம ஆணாதிக்க சமுதாயத்தில் இருந்து தான் இன்றைய காலகட்டம் வரலும் வந்துட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ஆண் வந்து நம்மளை எந்த விஷயத்துலேயும் அடுத்த நகரும் போது அவங்கள மதிக்காத போயிடுமோ, அவங்கள மீறி வேற ஏதாவது ஒரு செயலில் போயிடுவாங்களோ அப்படின்ற கான்செப்டில் என்றைக்குமே ஆண்களுக்கு வந்து அது மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில் நம்மளை அனுசரிக்கிற மாதிரி இருப்பாங்க, அது உண்மை கிடையாது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எடுக்கிற டிசைடிங் இருக்குல்ல, நாம என்ன முடிவு முதல்ல அனுசரிக்காத மாதிரி இருப்பாங்க, அப்புறம் அனுசரிப்பாங்கங்களா? ஆமா, அல்லது முதல்ல அனுசரிக்க மாட்டாங்க, முதல்லயே அனுசரிக்க மாட்டாங்க சார். ஆண்கள் வந்து எப்பவுமே ஆமா அந்த வந்து ஒரு கேட்டகரி, அவங்க வந்து ஜென்ஸ்னா லேடிஸ்னா நம்ம கீழே தான் அப்படின்னு நினைக்கிறதா அவங்களுடைய என்ன சொல்றதுன்னா பரம்பரை காலகாலமாக வரக்கூடிய ஒரு செயல். அது இன்னைக்கு நம்ம கதையில படிச்சிருக்கலாம், வரலாற்றுல பார்த்துருக்கலாம். நம்ம இன்னைய சூழ்நிலை கூட பாருங்களேன், ஒரு ஆண் தான் டாமினேட் பண்ணுறவராக இருப்பாங்க, அதன் கீழே தான் பெண்கள் வந்து செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்படின்னும் போது நாம் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட நம்ம வேக்கனெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது. நீ அப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் நானே உயர்த்திக்கணும், என் பசங்களை உயர்த்தணும், இந்த சமுதாயத்தில் நான் உயரணும். அதால் நான் சிலதெல்லாம் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி நான் நடிக்காட்டா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாத. அக்செப்ட் பண்ணிக்காம எனக்கு நான் என்ன முடிவு பண்ணுறேன் சார், நான் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவ சார். எனக்கு 16 வயசுலேயே திருமணம் பண்ணிட்டாங்க. ஓல்டு எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தேன் நான். ஆமாம் சார், 77 ஆமாம் பியூசி. அப்போ என்னால் எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, விவசாயன்றதால பயந்துக்கிட்டு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாதுன்றதால கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் என்னோட படிப்பை நான் எப்படியாவது படிக்கணுன்ற ஒரு வெறித்தனமான, அதுவும் ஒரு கிராமத்தில் வாழ்க்கப்பட்டேன் நான். அந்த கிராமத்தில் படிக்கவே விட மாட்டாங்க, பெண்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. இருந்தால் கூட அவங்க கூட நம்ம சண்டை போட்டு நம்ம எதையும் பண்ண முடியாதுன்றதுக்காக என்ன நானே தயார் பண்ணிக்கிட்டேன். என் பசங்களை அங்கேயே வளர்த்தா அந்த பசங்களோட எதிர்காலமும் வீணாக போய்டுன்றதுக்காக நம்ம அவங்களையும் வெறுத்துக்க கூடாது, அவங்களோட டாமினேஷன்லேருந்து நம்ம வெளியும் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை மீறி நான் பசங்களை அழைச்சிட்டு வந்து சென்னையில் வந்து நானே என் பசங்களை பெரிய லெவலில் படிக்க வச்சுருக்கேன். நானும் எம்ஏ பிஎல் படிச்சிருக்கேன், 5 டிகிரி படிச்சிருக்கேன் நான். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம வெறுத்துக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ பண்ணால் எதுவும் நடக்காது சார்.
ஏன்னா அது வந்து எல்லாமே நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல போயிடும். மேம் நீங்க பேசுறதுல நிறைய இண்டிவிஜுவாலிட்டி அதிகமா இருக்கு ஆக்சுவலா. நீங்க பேசுறதுல முழுசுலயுமே இண்டிவிஜுவாலிட்டி அதிகமா இருக்கு. நாங்க இங்க கன்ஃபியூஸ் ஆகி வந்திருக்கோம் சீரியஸா. மனுஷனுங்க சேர்ந்துதாமா ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். நீங்க ரெண்டுத்தையும் நீங்களே குழப்பிக்கிட்டீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு இதுல வந்து சொல்றீங்க நாங்க அனுசரிச்சு போகணும், ஆனா வந்து இருந்தாலும் உங்களோட தனித்துவத்துக்காக நீங்க போராடி இருக்கீங்க மேம். முடியாதுன்னு சொல்ல வரேன் மேம். அனுசரிச்சு போகணுன்னே நான் சொல்லல. நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதை வச்சு நீங்க முடிவு பண்ணி நீங்க வேலைக்கு போறீங்களோ படிக்கிறீங்களோ நீங்க தயார்படுத்திக்கீங்களோ பண்ணுங்க. ஒரு கீழே கொடுங்க சார். ஆக்சுவலி சாக்ரிஃபைஸ்ன்றது புருஷன் பொண்டாட்டி சண்டை கிடையாது சார். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அந்த ஹெல்ப்பை பண்ணுறது தான் அது சாக்ரிஃபைஸு. சும்மா சண்டை போடுறதெல்லாம் சாக்ரிஃபைஸ் கிடையாது சார். ஒருத்தவங்களுக்கு பலவந்தமாக நீ இதை செஞ்சு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தும் போது தான் அந்த இடத்துல சண்டை பிரச்சனை வரும். இல்லைம்மா, நீங்கள் அப்படி ஜென்ரலாக குடும்பமே நான் சொல்ல வரல. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம ரொம்ப அழகாக படம் வரைவோம் சரியா, ஓவியத்தில் அவ்வளோ சிறந்த ஆளாக இருப்பாள் ஒரு பெண். ஆனால் கல்யாணமாகி கடைசியில் அவள் ஓவியம் எங்கே முடியும்னா வீட்டு வாசலில் கோலம் போடுறதுலே முடிஞ்சிடும். அவள் ஒரு நாள் இப்போ சார்ட் பேப்பர் எடுக்க மாட்டா, ஒரு நாள் ஆயில் பெயிண்டிங் பண்ண மாட்டா, ஒரு நாள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்க மாட்டா. அவள் வாழ்நாள் ஆர்ட் கேலரின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகே, அது தியாகம் சரியா. ஏன்னா இதுக்கு நேரம் இல்லை. ஆமாம், ஏன்னா புள்ளக்கு இருக்கிறத சரி பார்க்குறதுக்கு நேரம் தெரியா இருக்கு. அவர்கள் சொல்வது என்னென்னா, கோலம் போடுவதில் கொண்டு வந்து முடிச்சிடாதீங்க, நான் தான் நல்லா படம் வரைவேனே, அந்த கோலம் போடுறதா முக்கியம், நான் தனியாக படம் வரைகிறேன்னு என்னை வரைய விடுங்களேங்கிறதா அவங்க சொல்ல வருது. அதை விட்டு எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா விட்டு கொடுங்க விடு. அவங்களும் விட்டு கொடுக்காமலாம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு திறமை இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, அதை நான் கன்டினியூ பண்ண வேண்டாமாங்கிறாங்க. அதை கன்டினியூ பண்ண வேண்டான்னு சொல்வதன் மூலமாக என்ன சந்தோஷம் அடைந்தீங்க நீங்கிறத அவங்கள்ட்ட இருக்க கேள்வி. ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. ட்ரிப்பை நினச்சோன்னே பொட்டி தூக்கிட்டு போயிட முடியுது. போயிட்டு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, யார்கிட்ட MBA படித்தவங்ககிட்ட, நீ நான் வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன் கூட 2 நாள் வரேன் ஓகேங்கன்றுவாங்க. அப்படி ஒரு பெண் ஒரு நாள் கிளம்பி போகவே முடியாது. போனால் என்னென்னா 6 மணிக்கு வர்றேன் வீட்டுக்குன்னா 6 மணிக்கு வந்துடணும். ஏன்னா 6:30 மணிக்கு புள்ள வந்துடும், சாவி நம்மகிட்ட இருக்கும், விட்டு வந்துட முடியாது. அந்த மாதிரி எளிய விஷயங்கள் தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப வாழ்க்கையை விட்டு கொடுக்குறது பெரிய ஃபிலாசபி, நாங்கள் தியாகம் பண்ணுறோம், குடும்ப வாழ்க்கைனா என்ன, ரொம்ப சிம்பிள்மா. எல்லோரும் சமைப்போம் வீட்டில் கரெக்டாக. முதல்ல அம்மா சாப்பிடுது, மாமனார் சாப்பிடு, அப்பா சாப்பிடு, புருஷன் சாப்பிடு, புள்ள சாப்பிடு. கடைசியில் என்ன மிச்சம் இருக்கும்னா, இப்போ ராத்திரி பண்ணதில் 2 இட்லி இருக்கும், மத்தியானம் பண்ணதில் கொஞ்சோண்டு சோறு இருக்கும், காலையில் பண்ண வெங்காய சட்னி இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெண் சாப்பிடுவா சரியா. அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, எனக்கு பிடிக்கும்னா நான் ராத்திரிக்கு பண்ண அந்த ஆப்பத்தை முதல்ல நாளை நான் சாப்பிட்றேனேங்கிறது தான் அவங்க சொல்கிறது. எனக்கான ஒரு முக்கியம், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசைக்கு நான் என்னை முன்னுக்கு நிப்பாட்டிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேண்டாம் நான் எனக்கு பின்னுக்கு தெளிக்கிறேன். ஏன்னு கேட்குறது, அதில் என்ன எழுதிருக்காங்கன்னு கேட்குறேன். அதை விட்டுட்டு மறுபடியும் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை என்பது நல்லாயிருக்கும். அவங்க மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க சார். என்னோட கணவர் கூட ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கும் ஃபாரின் போகிற ஆசை இருந்தது. அந்த இடத்துல நான் என்னோட ஆசையை தான் நான் நிறைவேற்றுவேன்னு நான் போனேன்னா என் சன்னை வந்து யார் பார்ப்பாங்க, யார் பார்த்துக்கிறது? 2 பேர் பொட்டியை தூக்கிட்டா யார் அவனை பார்க்குறது? அப்போது நான் அதை ஹோல்ட் பண்ணி நான் வீட்டில் இருந்து நான் குழந்தைய பார்க்கும்போது எனக்கு அந்த குழந்தையோட மனசுலையும் என் ஹஸ்பண்டோட மனசுலையும் இவ வந்து தன்னோட ஆசைகளை நிராகரித்து இன்னைக்கு அவங்க உயர்ந்த லெவலில் இருக்காங்க. அது பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதன் மூலமாக நம்ம குடும்பம் தான் உயருது. இப்போ இவங்க எதை இழக்கிறாங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட பாசம், அன்பு, குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாமே இழக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து இவங்க வெளியே போகும்போது. அப்படிலாம் கிடையாது. நானும் தான் வேலைக்கு போகிறேன், இவங்க எல்லாம் படித்தவங்க, நான் படிக்கல, 8வது தான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு 3 பசங்க இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நானும் அவங்களோட ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டு வேலைக்கு போகிறேன். ஏன் எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்யட்டும், ஆம்பளைன்னா தலைக்கணெல்லாம் கிடையாது. நான் ஒன்று செஞ்சால் நீ ஒன்று செய்யணும், அப்படி தான் வாழ்க்கை. நான் உனக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து சரிசமமாக கொண்டு வரல குடும்பத்தை, அப்போ நீ கொண்டு வா, அதுதானே வாழ்க்கை. நான் ஒரு நாள் துவைச்சா நீ ஒரு நாளைக்கு துவை. ஆமா, அதுதான் உண்மை. ஆம்பளைன்னா பெரிய ஆம்பளைலாம் கிடையாது சார். பொம்பளைக்கு சமம் தான். 10 மாசம்னா 10 மாசம் தான். நீ மட்டும் ஒரு நாள் முன்னாடி வரல, என் கூட தான் நீயும் வந்த, அதனால நீயும் செஞ்சுதான் ஆகணும். நான் என் பசங்களை பார்க்குறேன் தானே, வேலைக்கு போகிறேன், உனக்காக தானே சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டுறேன், அப்போ நீயும் தான் எனக்கு எல்லாம் செய்யணும். கரெக்டு தானே சார்? ஒரு ஃபேமிலி சர்க்கிள்னு வரும்போது நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்தா அந்த ஃபேமிலிக்குள்ளே சண்டை வராது, ஈகோ இருக்காது, நம் குடும்பம் நல்லா இருக்கும். அதை பார்த்து குழந்தைங்க கற்றுக்குச்சுன்னா அதுங்களும் அதே மாதிரி வளரும். ஈகோ இல்லாத ஒரு ஜென்ரேஷன் வளரும். நம்ம வந்து நம்ம கெரியர் முக்கியம், நான் தான் முக்கியம், நான் அப்படின்ற வரும்போது அங்கே வந்து ஈகோ ஜாஸ்தி ஆகிடுது.
ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நானும் வேலைக்கு போகணும். நான் ஒரு நாளைக்கு இன்றைக்கி நான் இந்த வேலை பண்ணேன்னா நீயும் அந்த வேலை செய்யணும்னு ஈகோ வரும்போது தான் வீட்டுக்குள்ளே சண்டைன்னு ஒன்று உருவாகுது. சண்டைன்னு உருவாகும் போது தான் சார் அது பெருசாக வெடித்து பசங்களுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டு அந்த பசங்களோட மைண்ட் செட்டில் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, ஏன் போடுறாங்கன்னு புரியாமல் சைக்கலாஜிக்கலாக அவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி எவ்வளவோ டிவோர்ஸ் கேஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டையால் தான் ஸ்டார்ட் ஆகுது. அது ஆகாமல் நம்ம ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போனால் பசங்களும் நல்லா இருக்கும், நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். இதில் வந்து தியாகம் அதெல்லாம் வந்து பண்ணாதான் நல்லா இருக்கும் ஃபேமிலி. தியாகம் பண்ணுறதுங்கிறது எல்லாருமே இப்போ நானுமே வந்து ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். தியாகம் பண்ணுறதுங்கிறது ஒன் சைடாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஒரு வீட்டில் தியாகம் பண்ணுறது பெண்ணாக மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம விட்டு கொடுத்து போக போக என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவன் வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திடுறாங்க. விட்டு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம். நம்ம அவங்களோட கன்வீனியன்ட் ஜோன்ல இருக்கிறவர்களும் நம்மளை தியாகினோ இல்ல நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல மருமக அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். அந்த கன்வீனியன்ட்ல இருந்து அவங்களோட கன்வீனியன்ட்ல இருந்து கொஞ்சம் நம்ம டைவர்ட் ஆகுறோம்னு தெரியறப்ப நமக்கு வந்து அடங்காப்பிடாரின்ற பேர் கிடைக்கும். இல்லை வந்து வேலைக்கா போற நீனு, உனக்கு வேலைக்கு போயிருந்தா 4 பேரோட கஷ்டம் உனக்கு தெரியும், நீ வேலைக்கு போகாதனால ஈஸியாக எல்லாரையும் குற்றம் சொல்லிடுற அப்படின்ற ஒரு ஸ்பீச் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கும். ஈவன் பிள்ளைங்க, ஹஸ்பண்ட், மாமியார், மாமனார் எல்லா சைட்ல இருந்துமே வரும். அந்த விட்டு கொடுக்கறதுங்கிறது எல்லாருமே ஒரு ஃபேமிலினா அது எல்லாருமே விட்டு கொடுக்கணும். பெண்ணா மட்டும் இருந்தா அவளை வந்து கடைசி வரைக்கும் அதுக்காகவே அவளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. எல்லாம் ஒன்று சொல்றாங்கல்ல, என்னோட ஆசை இல்லை விட்டுட்டேன், அதில் எதையெல்லாம் இவங்க இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சார், அங்கே உட்காந்துருக்கோங்க என்னோட மாமியார். ஸோ எங்கள் வீட்டில் வந்து அவங்க தான் லாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. உனக்கு என்ன பிடிக்கும்பான்னு எல்லார்ட்டையும் கேட்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கூட கேட்டு சாப்பிட மாட்டாங்க சார். ஸோ அவங்கெல்லாம் வந்து மாறணும், தியாகம்னு சொல்லிட்டு. அவர் சொல்றது உண்மைதான். ஆனால் எனக்குன்னு ஒரு பிடிச்சதை நான் வெளிக்காட்டிக்க மாட்டேன், என்னைக்குமே காட்டிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சது எனக்கு ஒரு இது மதிப்பு வேணும்னு நினைப்பேன். எதுவுமே எனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டார். என்னோட கணவர் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்ததில்லை. 35 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. பொண்ணு விஏவாக இருக்காங்க, பையன் இன்ஜினியராக இருக்காங்க, மருமக இன்ஜினியர். அவர் வந்து என்னோட வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் என்றைக்கும் பண்ண மாட்டார். அது வந்து எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஏக்கம், ரொம்ப இருக்கும். உண்மை அதுதான். தியாகம் பண்ணிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன். பிள்ளைங்களுக்காக, கணவருக்காக, பிள்ளைங்களுக்காக என்னோட ஆசைகளை வெளிக்காட்டினே கிடையாது, இது வரைக்கும் வெளிக்காட்டினதில்லை. அது உண்மைதான். அவர் சொல்கிறது ரொம்ப 100க்கு 100 உண்மை. ஆனால் அப்படி பெண்கள் வாழ வேணாம்னு நினைப்பேன். நான் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், குடும்பம்னா இப்படி தான் இருக்கணுன்ற தாட்டும் எனக்கும் இருக்கும், மனசில் இருக்கும். சிறப்பு. அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் சொன்னதே தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மை சொல்கிறாங்க என்னென்னா, ஆமாம், ஏன்னா என்கிட்ட யாருமே கேட்க மாட்டார், இன்னைக்கு வரைக்கும் கேட்க மாட்டார். இருக்காரு, ஹஸ்பண்டும் இருக்காரு, வந்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார். அவர் சொல்றதான் கரெக்டும்பார். அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்குமேன்னு என்னைக்கும் நினைக்க மாட்டார். பிள்ளைங்க ஒரு சில விஷயம் கேட்பாங்க, இருந்தாலும் அப்பா பக்கம் தான் பேசுவாங்க. அப்பாவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அதிகமாக அப்பாவுக்கு தான் கொடுப்பாங்க. அது உண்மைதான். என் மனசுல ரொம்ப இருக்கும் அது ஏக்கம். இவங்க சொல்றாங்கல்ல, இதை போல இது ஒரு நல்ல குணம் தான். அந்த அம்மா சொன்ன மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம். ஆனால் நான் இவ்வளோ விட்டு கொடுக்குறேங்க, அது விளங்கவே மாட்டேங்குதுங்க குடும்பத்துக்கு. நான் செஞ்சுருக்கேங்க, இது ஒரு கணம் தோணும்ல, நம்ம அதை செய்கிறோம், அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அப்படி நினச்ச ஒரு கணம் என்ன இருந்திருக்கு? ரீசெண்டாக ஒரு வீடு வாங்கினோம் சார். முதல்ல அந்த வீடை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னது என்னவோ நான் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் ஃபினான்ஷியலாக யோசித்து பார்த்து இது நமக்கு சரியாக வராது, வேண்டாம் அப்படின்னு நான் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்குமே இது வேண்டான்னு நான் சொன்னேன். ஆனால் என்னோடய பேச்சை யாருமே கேட்கல. அப்போது நான் சரி பரவாயில்ல, அவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க, சரி அந்த ஸ்டெப் நம்ம எடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கோம், அவரோட ஆஃபீஸ் இங்கே இந்த பக்கம் இருக்குது. ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணிட்டு வராரு. இன்றைக்கி அவர் ரிக்ரெட் பண்ணுறாரு, நீ சொன்னதை நான் அன்றைக்கி கேட்கல, ஒருவேளை நான் கேட்டிருந்தா நம்ம வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்திருப்பேனோ அப்படின்னு அவர் இன்றைக்கும் ஃபீல் பண்ணுறாரு. இதான் நான் கேட்க வரேன். ஜென்ஸு நம்ம கிட்ட ஒப்பீனியன் கேட்டால் தானே. லேடிஸ்ன்றவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன்ன்றது கேட்கவே மாட்டாங்க. முதலாவது எவ்வளோ சீக்கிரம் பாருங்க, அது அவங்க சொல்ல நிற்கிறாங்க. ஆனால் இதை நம்ம சொல்லிடக்கூடாது, யாராவது சொல்லணும் அப்படின்னு. உண்மை ஒத்துக்கிறோம், நாங்கள் இல்லைன்னுலாம் சொல்லலை. இதெல்லாம் மனசு நாங்கள் ஓகே பரவாயில்ல, வேறு குடும்பம் போகணும்ல, லைஃப் நம்ம கொண்டு போகணும், வேறு வழி இல்லை, பிள்ளைங்கள் ஆயிடுச்சு,
நம்மளை சுற்றி பெரியவங்க நம்ம வீட்டு ஆளுங்களாம் இருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்டலாம் நல்ல பேர் எடுக்கணும். நிறைய விஷயம் இந்த மாதிரி தான். முதலாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க பொம்பளைங்க லேடிஸ் கிட்ட கேட்க மாட்டாங்க. நான் இங்கே போகிறேன்றதையும் சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறன்றதும் சொல்ல மாட்டாங்க. ஒப்பீனியன்ற ஒரு லேடிஸ்ன்றனால நம்ம ஏன் அவகிட்ட சொல்லணும்? ஆனால் நம்ம மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஒரு சில விஷயம் நானும் கேட்பேன், நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களா, நான் மட்டும் ஏன் சொல்லணும்? கேட்பேன், நான் கேட்க மாட்டேன்னுலாம் இல்லை, கேட்பேன். ஆனால் அவங்களுக்கு ஆம்பளை அந்த ஒரு ஜென்ஸுன்ற அவங்க ஆம்பளைன்ற ஒரு ஆதிக்கம் எங்கள் வீட்டில் இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு கூட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, என் மாமியார் வந்து தனக்கு என்ன விருப்பமோ அதை வரை சொல்லாமல் இருந்து அவர்களுக்கு விரும்பியதையே மறந்துட்டாங்க அவங்க அப்படின்னு. அதை போல இவர்கள் விட்டு கொடுத்துருப்பதனால் எதையெல்லாம் வேறு எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாருமே ஒப்பீனியன்ஸ் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, எனக்கு என்ன தோணுதா, ஒருவேளை இவங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக அவங்க வெளில வந்திருந்தா அவங்க ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்களோ அப்படின்ற பாயிண்ட் தான். ஏன்னா இப்போ ஒன்று பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெய்லி எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும் என்ன வேணாலும், இப்போ ஒன்று சொல்கிறோம் இல்லை ஏதாவது ஒன்று, இப்போ வீடு வாங்குறதே இருக்கட்டும், ஏதாவது ஒன்று சொல்கிறோன்னா நீ சம்பாதிக்கிற உனக்கு தெரியுமா லோன் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு அப்படின்ற மாதிரி அந்த ஒப்பீனியன் வந்து அந்த இடத்துல மரியாதை கேட்க மாட்டாங்க. இல்லை ஒரே நிமிஷம், ஒப்பீனியன் வந்து நானும் சம்பாதிக்கிறேன். உங்களை காணல் பண்ணலாம். பொதுவா வந்து சொல்றது எல்லாமே ஒப்பீனியன்ஸ் கேட்க மாட்டாங்க. முக்காவாசி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கறதுனால ஒப்பீனியன் கேட்க மாட்டாங்க. இல்ல அவங்க லேடிஸும் சம்பாதிக்கிறோம். நீங்க சம்பாதிக்கிறீங்க ஓகே, நான் காமனா சொல்றேன். இப்போ சம்பாதிக்காத இடத்துல அண்ட் தென் வந்து நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உங்களோட சாக்ரிஃபைஸையும் குழப்பிக்கிறீங்களோன்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. நீங்க சொல்ற எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் பண்றேன், நான் வந்து பசங்களை பாத்துக்கிறேன் அப்படின்றது எல்லாமே வந்து இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அதை நம்ம சாக்ரிஃபைஸ் தான் நினைச்சுக்கிறோமோன்றது. நீங்க ஒரு பாயிண்ட்ல என்னைக்காச்சும் வந்து எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு நீங்க பேசியிருந்தா மேபி ஏதாவது மாறி இருக்குமோ அப்படின்னு. ஓகே, அதாவது நாங்க கேட்கறது இப்போ இவங்க சொன்ன மாதிரி வேற இது ஒன்று மிஸ் பண்ணியிருக்காங்க. சொந்த ஒரு கருத்து சொல்ல முடியல, வலுவா அப்படின்னு சொல்ல முடியல. அது போல வேற எதையெல்லாம் இவர்கள் தியாகம் பண்ண நினைச்சு மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேங்க சார், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன். ஆக்சுவலி நான் 15 வருஷமாக நான் கிளர்க்காக தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரி, என் ஃபேமிலி, எங்கள் மாமியார், பையன் அப்படி பார்த்து நீ கிளர்க்காகவே இரு, ஆஃபீஸரானா வேறு ஊருக்கு மாற்றுவாங்க அப்படி சொல்லி ப்ரமோஷனே வேண்டாம், நீ கிளர்க்காகவே இரு, அதே போதும்னு சொல்லியே என்னைய 15 வருஷம் 20 வருஷமாக என்னைய லைஃபை ஃபுல்லாக போச்சு சார். இப்போ தான் நான் துணிஞ்சு என்னோட இண்டிவிஜுவாலிட்டி வேணும்னு எங்கள் அம்மாவோட ஆசையே நீயும் ஒரு க்ரீன் இங்கில் சைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க. இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன சொன்னிச்சு குடும்பம்? ட்ரான்ஸ்ஃபர் வந்துருக்குமே, ப்ரொமோஷன் வந்தோம். ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு சார், அதுவே எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு டிஸ்பியூட் ஆயிடுச்சு. நீ போகக்கூடாது, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டா எனக்கு அந்த வீட்டில் மதிப்பு இருக்குமா சார்? அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வந்து ஒரு கருத்து சொன்னேன் என் கணவர்கிட்ட, கேட்கல, வீடு அப்புறம் வாங்கிக்கலான்னு, வேறு இடத்துல வாங்கலான்னு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே கேட்டார் அப்படின்னு அவள் ஒன்று விட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவளுடைய குரல் ஒன்று கேட்டுச்சு. அப்படி தொடர்ச்சியாக ஒரு விட்டு கொடுக்குறேன் சொல்கிற ஆள் எல்லாருமே என்னென்னா எனக்கான எல்லா மரியாதையும் எல்லாத்தோடும் நடத்தப்படுறேன். நான் கொஞ்சம் லேட்டாக கேட்குறாங்க, நான் சொல்ல கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை போல் இருப்பது சரிதானே? இப்போ என்ன அதனால உடனே நான் சொல்கிறது கேள்வி ஏன் நிற்கணும்? என் விருப்பம் தான் முக்கியம், ஏன் நிற்கணும்? இவங்க எல்லாருமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறது வந்து எனக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. ஏதாவது இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கரெக்டுங்கிறத அக்செப்ட் எடுத்துக்கிட்டனால இவங்க குழந்தைங்களுக்கும் அதே இதை வந்து ப்ரொசீட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற. இப்போ ஒரு பையனாக இருந்தானா அவன் பையனுக்கு வந்து இவங்கள பார்த்து பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், அப்போ எனக்கு வரப்போகிற பொண்ணும் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எனக்கு அப்புறம் சாப்பிடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவளா எதையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கிடைச்சிரு. அம்மா அப்படி தான் நினைக்கவே மாட்டான், அப்பாவோட பொண்டாட்டி எப்படி இருந்தா அதனால என் பொண்டாட்டி அப்படி தான் இருக்கணும். ஆமாம், ரெஸ்பெக்ட் பண்ணுறது வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் கிடைக்குமானா இங்கே இருக்கவங்க எல்லார்ட்டையுமே கேட்கலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு சண்டை அப்படின்னு வர்றப்ப உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து அந்த ரெஸ்பெக்ட் காணாமல் தான் போயிருக்கும். அந்த இதை வந்து நம்ம வெளிக்காட்டிக்காம இருக்கிறது தான் தியாகம்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே ஒரு 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 நேரத்துலையாவது அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம தியாகம் பண்ணியும் நம்மளை வந்து யாரும் அந்த தியாகத்தை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் எனக்கு வந்து சாக்ரிஃபைஸ்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து பிள்ளையை பெற்று வளர்க்குறது ஒரு கடமையாக தான் நான் பார்க்குறேன். இங்கே யாரும் வந்து எல்லாரும் வளர்க்குறாங்க, ஆனால் அதை வந்து பெருசாக காமிச்சிக்கல. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னு யாரும் சொல்லிக்கல. நாங்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி கொண்டு வரணும், ஒரு பெண்ணால் முடியாதுன்னு சில பேர் வந்து எழுதி வச்சுருக்காங்க, அதை உடச்சி எப்படி வர்றோம் அதை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படின்றத ஃபேமிலியும் கன்வின்ஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றவங்க தான் இங்கே இருக்காங்க. சுருக்கமாக என்னுடைய லட்சியம், என்னுடைய ஆசையை பர்சீவ் பண்ணுறது தான் முக்கியம், எதனாலேனா அப்படின்னு ஒரு வரி சொல்லலாம், எதுதான் சொல்லுவீங்க?
சார் இப்போ எங்கள் அம்மா வந்து அவங்க வீட்டில் கூட பிறந்தவங்க நிறையா இருந்தனால அவங்க வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ என்னோட வாழ்க்கை எப்படின்னா, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா மட்டும் தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க. இப்போ எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்கன்றதுக்காண்டி நான் படிக்காமல் ஒரு பள்ளி படிப்போ இல்லை காலேஜ் முடிச்சோடனே ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் என்னோட இண்டிவிஜுவாலிட்டி, எங்கள் அம்மா வந்து இண்டிவிஜுவாலிட்டி இல்லைன்றனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு நானும் படிக்கணும், பசங்களை படிக்க வைக்கிற மாதிரி என்னையும் படிக்க வைங்க அப்படின்னு சண்டை போட்டு நல்லா படிச்சிருந்தாங்கன்னா இப்போ எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் அந்த கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை நான் படக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் என்னோட லட்சியத்தை நான் எந்த தடைகள் வந்தாலும் அடைஞ்சே ஆகணும். இப்போ நான் வந்து சட்டம் படிச்சுட்டு இருக்கேன். பசங்க தான் வந்து ஒரு சட்டக்கல்லூரியில் போய் படிக்கணும், வக்கீல்னாவே பல தடைகள் வரும், கொலகாரம் பின்னாடி துரத்திட்டு வரும் அப்படின்னு ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க வந்து விதைச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்கிட்டயும் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் என்னோட லட்சியம் வந்து ஒரு நல்ல வழக்கறிஞராகணும், அடுத்து ஒரு நல்ல நீதிபதி பதவிக்கு போகணுன்ற ஒரு லட்சியம் தான். அதை எத்தனை பேர் என்ன வேணா சொல்லட்டும், என் லட்சியத்தை நான் அடைஞ்சே ஆவேன் அப்படின்னு என்னோட உறவினர்கள் எல்லாத்தையும் எதிர்த்து நான் இதை வந்து படிச்சுட்டு இருக்கேன். எதனால நம்ம வந்து நம்மளோட கோலை விடக்கூடாது அப்படின்னா, நம்மளோட சுய சந்தோஷம்னு ஒன்று இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் சுத்தி இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்க முடியும். மகிழ்ச்சி ஒன்று இருக்குல்ல, நம்மளோட மகிழ்ச்சிக்கு வந்து நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும். சார் நான் வந்து நிறைய வாழ்க்கையில் வந்து அடிமையாகவே இருந்துட்டேன். ஆனால் இனிமே அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் சார் என்னோட தாட்டு. என்னுடைய பிள்ளைகளும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, அதுதான் என்னுடைய தாட்டு. ஓகே, இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து ஒன்று வந்து என்னுடைய படிப்பு, நான் ஒரு வேலை பார்த்தேன், எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த குடும்பத்துக்காக விட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா? நான் இதை விட்டேங்க, இதுக்கு ஆசைப்பட்டேங்க, இது வேண்டாம் நான் விட்டேன். குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நீ ஒன்றும் இழந்துடல, ஓகேவா? ஆனால் நான் ஒன்று விட்டேன்னு தெரியணும்ல, இதை நான் வேண்டாம் தள்ளி வச்சேன், என்னுடைய ஆசை இதுவாக தான் இருந்துச்சு. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, நான் எம்பிஏ படித்தேன், நான் வேண்டாம் வேலைக்கு போவேன், ஹெச்ஆர் வேலைக்கு போய் கிடைச்சிச்சு, நான் என்னால் 5 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்க முடியும், ஆனால் வேண்டாம், என் காரணம் என் பிள்ளையோடு இருக்குன்னு நினச்சேன், எனக்கு அதுதான் சந்தோஷம் நினச்சேன், அந்த பிள்ளை அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படியே அவங்க நம்புகிறாங்க. அது போல் நான் இதை வேண்டான்னு விட்டேன் அப்படின்னு எது சொல்லுவீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரியல் எஸ்டேட் பண்ணேன். அதில் வந்து நிறைய ரிஸ்க்கு, நிறைய ப்ராப்ளம், நிறைய லாங் தனியாக போகணும். அதனால் வீட்டில் 2 பேருமே பயப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிஸ்னஸ் நீ பண்ணாதிரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து அவங்க ஹாப்பியாக இல்லாமல் நான் எங்கே ஓடியும் எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, குழந்தைங்களுக்காக நான் நிறைய விட்டு கொடுத்துருங்க சார். எனக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வந்தது. சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க, வாங்க நல்ல வருமானம் வரும், அதை வச்சு இந்த பிள்ளைங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. என் குழந்தைங்களை விட்டுட்டு வெளிநாடு வந்து தான் சம்பாதிச்சு என் பிள்ளைங்களை காப்பாற்றுறேன்னா அது எனக்கு அந்த இது வேணாம். எனக்கு பிள்ளைங்களோட சந்தோஷமும் அதுங்களுடைய லைஃப்பும் தான் முக்கியம். அதுங்களை விட்டுட்டு என்னால் வெளிநாடு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அதை விட்டு கொடுத்து தான் சார் இன்னைய வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்காக நான் வாழ்ந்து கஷ்டப்பட்டு எல்லாரையும் நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டேன். எல்லாம் நல்லபடியாக கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டேன் சார், நல்லா இருக்காங்க. ஓகே, நான் வந்து படித்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அண்ணா வந்து எல்லாமே ப்ரைவேட் தான் படித்தான். எனக்கும் ஆசை, வீட்லேயும் என்ன ஆசைனா வந்து ஒரு பொண்ணு, நான் வந்து டை ஷூலாம் போட்டு போகணுன்னு ஆசை. ஆனால் வீட்டில் வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப ப்ராப்ளம், அண்ணனே கடன் வாங்கி தான் படிக்க வச்சாங்க. இப்போ நானுமே வந்து இல்லை நீங்கள் என்ன அங்கே தான் சேர்க்கணும் அப்படின்னு நானும் வந்து போய் கேட்டிருந்தேன். இப்போ வந்து என்னோடய ஃபேமிலி வந்து ஃபுல்லாக கடனாக தான் இருந்திருக்கும். நான் அந்த இடத்துல ஒரு விஷயம், ஓகே ஃபேமிலிக்காக நான் இதை விட்டு கொடுத்ததுனால இப்போ வந்து என்னுடைய ஃபேமிலி வந்து கடன் இல்லாமல் இருக்குது. தங்கள் ஆசை லட்சியம் முக்கியமில்லை, குடும்பமே முக்கியம் என்று சொல்வோம் பெண்கள் ஒருபுறமும், மறுபுறம் என்னுடைய ஆசையும் என்னுடைய லட்சியமும் எதிர்காலமும் முக்கியம், குடும்பத்தை விடவும் என்று சொல்பவர்கள் மறுபுறம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு வந்திருக்கிறார்கள். முதலாமவர் வழக்குரைஞர் அஜிதா அவர்கள். அஜிதாவோடு அரங்கத்தை பகிர்ந்து வந்திருப்பவர் மருத்துவர் யாழினி அவர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த பெண்களின் சுயமரியாதை பற்றி பேசிக்கிட்டே வர்றாரு. உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? 2 விஷயம் தோணுது. ஒன்று வந்து பெண்களுக்கு சுயமோ தன்னடையாளமோ இருக்க தேவையில்லைன்னு வளர்க்குற சமூகத்தில் அதை பற்றி ஒரு பிரக்ஞையே இல்லாமல், நான் பிறந்துட்டேன், நான் எங்கள் அம்மா மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், பாட்டி மாதிரி எங்கள் அப்பா மாதிரி ஏதோ ஒன்று காரணத்துக்காக அப்படி வாழ்கிறவங்க. ஆனால் நம்முடைய சமூகம் முழுக்கவும் பெரியாரனுடைய மண்ணாக இருக்கிறதுனாலையும் கடந்த 50 வருடங்களாக திராவிட இயக்க கருத்துக்கள், பொது உடைமை கருத்துக்கள் அத்தனையும் வந்து கல்வி பெண்களுக்கு வேணும், பெண்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்லாம் எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்தப்புறம் அந்த வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்க சமூக சூழல், குடும்ப சூழலில் கற்பனைகளையும் கனவுகளையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பெண்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி வாய்ப்பு இருந்த பெண்கள் தன்னடையாளத்துக்காக ஒரு எண்ணங்களை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் போராடித்தான், அவங்களும் பல தியாகங்களை பண்ணி தான் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி பல தியாகங்களை பண்ணுறோமா இல்லையான்னு தெரியாமல் அதுவே வாழ்க்கையின் வரித்து கொண்டு வாழ்கின்ற பெண்கள். அதனால் 2 விஷயத்தில் என்னென்னா, முதல் விஷயம்
பெண்களுக்கு தான் தனக்கு ஒரு சுயம் இருக்குது, நம்ம ஒரு முழுமையான மனித பிறவி அப்படிங்கிற சிந்தனை தராமல் இருக்கிறது நீக்கமன நிறைந்திருக்கு. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அப்படி அந்த பெண்கள் தங்களுக்கு கனவையும் லட்சியம் வச்சுக்கிட்டா சமூகம் அங்கீகரிக்காமல் போகுதேங்கிறது ரெண்டாவது விஷயம். அந்த அங்கீகரிக்காத சமூகத்தில் போராடி நான் மேலே வரேங்கிறது தான் இந்த பக்கம். இந்த பக்கமும் பயங்கரமான போராட்டங்கள் தியாகங்கள் இருக்குது, அந்த பக்கமும் எக்கச்சக்கமான போராட்டங்களும் தியாகங்களும் இருக்குது. ஆனால் தனக்கென்று ஒன்று இருக்குது. எனக்கு முதல்ல எனக்கு இட்லி பிடிக்கும், வீட்டுக்காரருக்கு தோசை பிடிக்கும்னா 4 இட்லியை போட்டுட்டு அப்புறமா தோசையை உங்களுக்கு சுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு பக்கமும், அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் முதல்ல என்னை கவனிச்சுக்கலாம், இல்லை உங்களை கவனிச்சிட்டாச்சு என்னை கவனிச்சுப்பேன், என்னுடைய சுயத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறது இன்னொரு பக்கமும். அப்போ சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வான வளர்ச்சியில் 2 பக்கமும் பெண்கள் இருக்காங்க. ஓகே டாக்டர், நீங்கள் இந்த ஜெனரேஷனோட வந்து பழகுன ஒரு ஆள், இந்த இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அவர்கள் அம்மாவிடமிருந்து வந்து நினைக்கலாம், அவர்களே நேரடியாக பெற்றதுன்னு நினைக்கிறீங்களா? 2 விதமாக பார்க்கலாம் சார். ஒன்று வந்து சில பேர் அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த கஷ்டத்தை நான் படக்கூடாது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்து அந்த அதில் பேசுகிறது அந்த சைடில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அதனால இன்றைக்கி நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கோம், அதனால நானும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நான் என் அம்மா மாதிரி ஒரு சிறந்த அம்மாவை வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொபகேஷன் நடக்குது. எப்போ வந்து நம்ம சாக்ரிஃபைஸை ரொமான்டிசைஸ் பண்ணுறோமோ, எப்போ க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுறோமோ, அந்த நேரத்தில் வந்து இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் தான் நான் சொல்வேன். பெண்கள் மேலே நம்ம பண்ற வயலன்ஸ் வந்து ப்ரொபகேட் ஆகிட்டே போகுது. இது பெண்கள்ல மட்டும் வந்து நிக்கல. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் அம்மா வந்து எப்படி ட்ரீட் பண்ணப்படுறான்றதை அவங்க பார்த்து அவன் கத்துக்கிற இடம் வந்து வீடு. ஒரு அம்மா இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்றாங்க, உன் பாட்டி உன் பெரியம்மா எல்லாரும் அம்மா இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணனால தான்டா இன்னைக்கு நீ படிச்ச, அதனால தான் நீ இவ்வளோ பெரிய ஆள் ஆறன்னு அந்த பையன்ட்ட நம்ம திருப்பி திருப்பி சொல்றப்ப, நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணி போற இடத்துல அந்த பொண்ணு வந்து கெரியர் ஓரியன்டா இருந்தாங்க, இல்லை எனக்கு இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண முடியாதுன்ற ஒரு வாதத்தை அந்த பொண்ணு எடுத்து வச்சா ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, ஏன் அம்மா பண்ணாங்க, நீ ஏன் பண்ண மாட்டேற? அங்கே தான் அந்த கிளாஷ் வர ஆரம்பிக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு வேலை வாய்ப்போ இல்லை ஒரு ஆர்மியிலே எடுத்துக்கோங்களேன், ஒரு சீஃபாக இருந்தால் அவங்களுக்கு கீழே வந்து ஆண்கள் வந்து வேலை பார்க்க மாட்டேன்றதை சொல்கிற அளவுக்கு தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ஏன் அப்படின்னா வீட்டில் இந்த ஒரு மென்டாலிட்டியை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம், இந்த மென்டாலிட்டியை ப்ரொபகேட் பண்ணுறோம். அது வீட்டிலே ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம். அது எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சாக்ரிஃபைஸை நம்ம க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து இங்கே சாக்ரிஃபைஸ் பற்றி பேசுகிறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணப்படலைன்ற கவலை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு ரெக்கக்னிஷன் அண்ட் அப்ரிசியேஷனுக்கும் சாக்ரிஃபைஸுக்குமான வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ஸோ அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம பசங்களுக்கு, குறிப்பாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஃபர்தர் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பெண்கள் வந்து நல்லா முன்னேறுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதனால் வந்து இவர்கள் விட்டு கொடுப்பதனால் என்ன கெட்டுருச்சு நான் கேட்டேன் அப்படின்னா, அது ஒரு எளிய வேலை இல்லை, அது நம்ம சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கூடுதல் ஒரு வேலை, 24 மணி நேர வேலை, ஓய்வற்ற வேலை, லீவே எடுத்துக்க முடியாத ஒரு வேலை. ஆனால் அதை இவர்கள் எல்லாரும் ஒரு தடவை நம்பியிருக்காங்க, இதுதான் சரி அப்படின்னு, இதனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. கணவர் வந்து வீடு வாங்க வேண்டாம், அந்த இடம் சரியில்லைன்னு அவர்கள் சொல்லும் பொழுது கேட்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படி இருந்துருவோம். பின்னாடி கணவர் வருந்தி, அடடா நீ சொன்ன நான் கேட்டப்படின்னு நினச்சா பரவாயில்ல, நம்ம சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டார் அவர் அப்படி சொல்கிறது வர்றது இருக்குல்ல. அந்த குடும்பம் இவர்களால் தான் நடக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு இடத்துல எல்லாருமே டிபெண்ட் ஆயிடுவாங்க, அந்த அம்மா இல்லாமல் அந்த குடும்பம் நடக்காது இல்லையா? ஒரு நாள் எதிர்பாரா விதமாக அம்மா காலமாயிருவா. அம்மாவின் நினைவு பூரா அந்த குடும்பம் எப்படி நடக்கும்னே இருக்கும். நம்ம இல்லாமல் அந்த குடும்பம் என்ன ஆகும், எப்படி சமாளிக்கும், திடீர்னு இப்படி நம்ம செத்து போயிட்டோமே அப்படின்னு வருந்துன அம்மா ஒரு ஓரத்தில் மறுநாள் வந்து நின்று பார்த்தானா என்ன நடக்கும்னா, காப்பி போடுறதுக்கு வேலைக்காரி வந்துடுவா, பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு பஸ்ஸு வந்துடும், புருஷனுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிற வேற ஒருத்தி வந்துடுவா, எல்லாத்துக்கும் வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். அந்த அம்மாவுக்கு அப்போ தான் புரியுவோ இந்த குடும்பத்துக்கு நம்ம அச்சாணி இல்லை, இவங்களுக்கு பூரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த வேலையை பார்க்குறதுக்கு இன்னொரு ஆள் வந்துருச்சுன்னு தெரியும். அப்படி ஒரு குடும்பத்தில் ஒருத்தரால் நிகழுது, நான் இல்லாட்டினா அந்த குடும்பம் நிகழாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா, உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, உங்களுடைய தனித்துவத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் செஞ்சது இருக்குல்ல, அதை தான் இவர்கள் தொடரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. தனியாக நான் தான் இதை பிரமாதமாக செய்வேன் அல்லது நீ செய்கிறதுக்கு சமமாக செய்வேன் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. சொன்னால் ஆண் அடங்கிடுறான். நான் முதல்ல ஒரு திருக்குறள் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கை துணை நலத்தில் வந்து வள்ளுவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்க வேண்டியதில் வள்ளுவர்னு. அதே வாழ்க்கை துணை நலத்தில் வள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறாரு, புகழ் புரிந்த இல்லார்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் நடைகிறார். மனைவி எப்படி இருக்கணுமா, கணவனுடைய புகழை காப்பாற்றுறவளாக இருக்கணுமா அப்படின்னு எழுதியிருக்காரு.
புகழ் புரிந்த இல் பொண்டாட்டி இல்லாருக்கு இல்லையா, அந்த ஆம்பளைக்கு காலை மாதிரி நடக்கிற நட இருக்காதான். அவர் ரொம்ப சரியாக இருக்கணும்னு. அதை இன்றைய காலத்துக்கு பொருத்தி பார்த்துக்குவோம். அவர் அப்படி சொல்லலை. இன்றைக்கு பொருத்தினோம்னா புகழ் புரிந்த இல் எது? மனைவி கணவனை விட சிறந்த புகழ் பெற்றுட்டானா, கணவனை விட சிறந்த வாழ்க்கை வாழ்த்துட்டானா, கணவனை விட பிரமாதம் சம்பாரிச்சிட்டானா, அது புகழ் புரிந்த இல் தானே. அந்த புகழ் அவள் அடைஞ்சிட்டா. அப்படி புகழோடு இருக்கிற பொண்டாட்டி இருக்கான்ல, அவனுக்கு தான் அவ்வளோ பெரிய நடம் இருக்கும். என் பொண்டாட்டி யார் தெரியுமா? கம்பெனி சிஇஓ. என் பொண்டாட்டி யார் தெரியுமா? பேர்பட்ட அரசியல்வாதி. என் பொண்டாட்டி யார் தெரியுமா? இவ்வளோ பெரிய வழக்கறிஞர். என் பொண்டாட்டி யார் தெரியுமா? மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்கிறவனுக்கும் ஏறு போல் நடை இருக்கும்ல. அப்போ புகழ் புரிந்த இல் என்பது எது? புகழ் அடைகிறது தான் பெண். நம்ம குடும்பம் 2 பேரும் போக வேண்டாம் வேலைக்கு, ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தர் வீட்டில் இருக்கணுங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லது தான். ஆனால் யார் புகழோடு இருப்பா? யாருடைய கேரியரை தொடர்ந்தால் புகழோடு இருக்க முடியும்? ஆணை மட்டும் இல்லை, பெண்ணுடைய வாழ்க்கையை தொடர்ந்தால் புகழோடு இருக்கலாம்ல. என்னை விட அவள் பிரமாதமானவ, அவள் நல்லா இருக்கா, அவள் நல்லா படிப்பா அப்படின்னா அவன் உங்களுக்கு விட்டு கொடுக்க தயார் ஆயிட்டான்னா பிரமாதம் தான் விட்டு கொடுக்குறது. 2 பேர் எதில் என்ன இருக்குது? நான் விட்டு கொடுக்க வேணானே சொல்லலை. ஒருத்தர் வீட்டில் இருக்கிற நல்லது தான், ஹோம் மேக்கராக நல்லது தான். ஆனால் அந்த ஹோம் மேக்கராக ஏன் ஆண் இருக்கக்கூடாது? அது கேட்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். இருக்கலாம் தானே. அப்போ இது பெண் அடுத்த இடத்துக்கு சமமாக நடத்தப்பட்டு சமமாக உயர்த்தி வைக்கும் பொழுது தான் எப்பொழுதும் ஒரு சமூகம் மொத்தமாக முன்னேறுது. ஏன் பஸ்ஸில் அவசரமாக பெண்களுக்கு இலவசம்னு சொல்கிறோம்? சொன்னால் தான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரவாங்க. இந்த பொண்ணு சொல்கிறாள், எங்கள் அண்ணனை கான்வெண்ட்டில் படிக்க வச்சாங்க, என்னைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்கன்னு. கவர்மெண்ட் ஸ்கூல் கான்வெண்ட்டுங்கிறது இல்லை, பணம் இல்லை. ஆம்பளை பிள்ளை படிச்சுட்டு பணம் கொடுத்து, பொம்பளை பிள்ளை படித்தா ஓகே, படிக்கலைன்னா பணம் இல்லாமல் படிக்கணும்னு நினைச்சிட்டு தான். அப்போ அந்த டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிட்டே வர்றதான் முக்கியம். அது இண்டிவிஜுவலாக வீட்டில் செய்கிறது முக்கியம். ஒரு அரசாங்கம் சோஷியலாக செய்கிறத விட குடும்பத்துக்குள்ளே செய்கிறது முக்கியம். 2 ஒன்று தான். அந்த பிள்ளை வேலைக்கு போட்டோம், அந்த பிள்ளை செய்யட்டும், நம்ம விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது. அதனால தான் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த அம்மாட்ட கேட்டோன்னே 35 வருஷமாக என்னை யாருமே கேட்டதில்லைங்கன்னு கண்ணீர் முட்டை சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் உண்மை. மருமக ஒருத்தி கிளப்ப வேண்டியிருக்கதை, என் மாமியாருக்கு என்ன பிடிச்சிருக்கும்னே தெரியாது, நீ கேட்டு பாருங்களேன் அப்படின்னா, ஆமாம் எனக்கு தெரியாதுங்கிறாங்க அவங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா என்னை கேட்டதில்லை. எனக்கு கேட்க என்னென்னா அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரைட்டு பிள்ளைய வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இனிமேல் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல வீட்டுக்காரரு அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க, இப்போ வந்திருக்காருங்க நான் சொல்கிறேங்க அப்படின்னு. அப்போ இதுதான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. இந்த எண்ணமாக இல்லாமல் நம்முடைய தனிப்பட்ட ஆசை, இட்லியில் ஆரம்பிச்சு எனக்கு இது பிடிக்கும்னா எனக்கு தனியாக ஒன்று பண்ணிக்குவோம், அவர்களுக்கு தனியாக ஒன்று பண்ணிக்குவோம். அப்படி இல்லாமல் அது ஒரு இடம், அதை விட நல்ல இடம் எந்த இடம்னா, அவருக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிடுவோம், நமக்கு பிடிச்சது அவர் பண்ணிடட்டும் இல்லையா? அப்படிங்கிறதான் சிறந்த குடும்ப வாழ்க்கையாக இருக்க முடியும். அந்த இடத்த நோக்கி நகர்ந்துருவோம், எல்லோரும் இன்பமோடு இருந்துருவோம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு புத்தகம் பரிசளிப்பு வழக்கம். கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகத்தை இந்த பக்கத்து பரிசாக பெறுறது இதுவரை என் விருப்பத்தை யாரும் கேட்டதே இல்லை, கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் பரவாயில்லன்னு சொன்னீங்க பாருங்கம்மா, நீங்கள் தான் வாங்க. கௌரா பதிப்பகம் வழங்கும் ஒரு 4000 மதிப்புள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறுறது அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர் பரிசா பெறுறது நீங்க வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் மற்றொரு கிஃப்ட் ஹாம்பரை பரிசா பெறுறது நான் MBA தான், ஆனால் எனக்கு முக்கியம் என் புள்ள வளர்றதை நான் பார்க்கணும். இது தியாகம் இல்லை, என்னுடைய விருப்பம். நீ வருங்க. கேஜி டெய்ல்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருளை பெறவங்க, நான் திருமணமாகி போனேன், வேலை செய்யலை, ரொம்ப லேட்டாக தான் வேலைக்கு போனேன். இன்றைக்கி நான் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான். ஆனால் நான் அதை சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். வேலை இல்லைன்னா பெரிய வேலை, சின்ன வேலை, எனக்கு விருப்பமான வேலை அந்த வேலைன்னு சொன்னீங்களம்மா, வாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பு நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறு தலைப்பில் சிந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கிய தமிழா கோபவுட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ் மற்றும் தங்கமயில் ஜுவல்லரி மின்மினி டைமண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.